திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் எங்களை போல நீங்க என்ன திட்டம் செஞ்சீங்க இங்கே ஒரு 5% சொல்லுங்கிறத தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இல்ல தொடர்ந்து வைக்கல சார், இப்பதான் வச்சிருக்காரு. நான் 5% இப்பதான் சொல்லியிருக்கேன். முன்னாடி நாங்க தான் செஞ்சிருக்கோம், நாங்க தான் அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், நாங்க தான் வந்து கொள்கையை காப்பாத்துறோம், நாங்க தான் திட்டங்கள், நாங்க தான் தமிழகமே நாங்க தான் அவங்க கிளைம் பண்றாங்க. சரி, அதுல 1-2 விஷயங்களை நாம ஒத்துக்கணும் சார். என்னன்னா இப்ப தமிழ்நாட்டுல இதுவரை இருந்த கடன் 4.5 லட்சம் கோடினா இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறார்கள். கடன் வாங்குவதில் முதல் மாநிலம். வேற எந்த மாநிலமும் இவ்வளவு 5 ஆண்டுகளில் ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன் அளவுக்கு மீண்டும் கடன் வாங்கியதா வரலாறே கிடையாது. அதுல முதலிடத்துல இருக்காங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப சேலஞ்ச் பண்ண நம்மளை கூப்பிட்டு எங்களோடு விவாதிக்க தயாரான்னு கேட்டாரு. எங்களுடைய ரோலை இப்ப காங்கிரஸ் எடுத்து கேக்குது. அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று காங்கிரஸை சேர்ந்தவர்களே கேட்கிறார்கள். இப்ப காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கேட்கிற போது இங்க இருக்கிற MP ஜோதிமணி அவங்க பாவம், அவங்க வந்து இல்ல நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, யூபி அதோட ஒப்பிடக்கூடாது, ஓயாம ஊபியை பாத்தீங்களா, மணிப்பூரை பாத்தீங்களா, வட மாநிலங்களை எல்லாம் பாத்தீங்களான்னு ஒப்பிடுறவங்க இன்னைக்கு அதான் அப்படி எல்லாம் ஒப்பிட்ட கூடாது அப்படிலாம் சொல்லலாமா திமுகவை?